என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. நிகழ்வாக தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் நிறுவனர் உரை. தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் நிறுவனர் மேன்மை மிகு திரு காசி மைந்தர் கா பழனிசாமி MA ஐயா அவர்கள் காசி இந்து பல்கலைக்கழகத்தில் வரலாற்று பாடத்தில் முதுகலை பட்டத்தில் முதல் மாணவராக வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் பெற்றவர். காசியூர் திருமதி ரங்கம்மாள் இலக்கிய விருது நிறுவி இன்றைய மிகப்பெரிய தமிழ் அறிஞர்களுக்கு பரிசுகள் வழங்கியவர். தமிழ்நாடு வணிக வரித்துறையின் துணை ஆணையராக பணியாற்றி வணிக வரித்துறையின் வரலாற்றில் தனக்கென ஒரு இடத்தை பெற்றவர். வணிக வரிகளின் நிபுணர் என்று போற்றப்படுபவர். தேவேந்திர இலக்கிய மன்றத்தை 1998ஆம் ஆண்டு நிறுவி தனது தோழர்களுடன் அதை மிகப்பெரிய கல்வி அறக்கட்டளையாக பரிணமிக்க செய்தவர். நூற்றுக்கணக்கான மாணவர்களின் வாழ்வில் கல்வி தீபம் ஏற்றியவர். சுமார் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு நிதி உதவிகள் வழங்கி அவர்களை பட்டம் பெற மன்றத்தின் மூலமாக பணியாற்றி வருபவர். இலக்கிய மன்றத்தின் தளபதிகளின் துணை கொண்டு கொங்கு மண்டலம் கோவை மாநகரில் தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவினை சுமார் 7000க்கும் மேல் மக்களை கூட்டி சீரோடும் சிறப்போடும் விழாவினை நடத்தி காட்டிய பெருந்தலைவர். தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களின் மறைந்து போன வரலாற்று பதிவுகளை தனது எழுச்சிமிகு உரைகளோடு செயலாக்கம் புரிந்து வருகின்றவர். தான் தொட்ட துறைகளிலெல்லாம் வெற்றியின் வித்துக்களை பதியம் போட்டவர். நமது சமுதாய மக்களின் நல்வழி காட்டியாக திகழுகின்ற காசி மைந்தர் ஐயா அவர்களை நிறுவனர் உரை ஆற்றிட அரங்கம் நிறைந்த கைதட்டுள்ளலோடு அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வரவேற்புரை ஆற்றிய திருமதி மாதேஸ்வரி அவர்களே, பாரத பிரதமரே இசையால் மயங்கி தனது சால்வையை அணிவிக்கிற அளவுக்கு இசை ராணியாக இனிமேல் உங்களுக்கு அரை மணி நேரம் பாடப்போகிற ஸ்ரீநிதி அவர்களே, கைதட்டல் கொடுங்க. ஸ்ரீநிதி புல்லாங்குழல் இசையில் இந்த பூமியையே சுழல வைக்கும் ஆற்றல் படித்த உடுமலை மகதி வசீகரன் உறவுகளே,
நமது பாரம்பரிய கலையான வள்ளிக்கும்மி ஆட்டத்தை மீண்டும் புதுப்பித்த கள்ளிமடை சின்னஞ்சிறிய மலர்களே, வலதுகை தருவதை இடதுகை தெரியாமல் ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்து வரும் சமூக சேவகர் திரு கிளாடியஸ் அவர்களே, டாக்டர் லோகநாதன் அவர்களே, அங்கமுத்து அவர்களே, மிக அருமையாக விழா தொகுப்பு செய்து வரும் பேராசிரியை வளர்மதி அவர்களே, திருமலைசாமி அவர்களே, பணி நிறைவு துணை டெப்டி கலெக்டர் சுப்பிரமணியம் அவர்களே, ஒரு சின்ன அறிவிப்பு. நமது தென்காசி ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் இப்பொழுது மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வாய்ஸ் ஆஃப் தென்காசி என்ற அமைப்பின் தலைவராக, தமிழக பாஜகவின் ஸ்டார்ட் அப் பிரிவின் தலைவராக, தேவேந்திரகுல சமுதாயத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக, தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் நண்பராக பணியாற்றி வரும் பாசத்திற்குரிய தென்காசி ஆனந்தன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக 90% மதிப்பெண் பெற்று வெற்றியாளர்களாக அமர்ந்திருக்கும் மாணவ செல்வங்களே, நீங்களே உங்களுக்கு கைதட்டிக்குங்க. அவர்தம் பெற்றோர்களே, உறவினர்களே, தேவேந்திர இலக்கிய மன்றத்தினுடைய தூண்களாக இதை வழிநடத்துபவர்களாக உள்ள மன்றத்தின் கிளை பொறுப்பாளர்களே, இளைஞர்களே, இளம் பெண்களே, அனைவருக்கும் எனது வணக்கம். நமது தேவேந்திரகுல சமுதாய சரித்திரத்தில் இது ஒரு புதிய அத்தியாயமாக இந்த விழா அமைகின்றது. எந்த சமுதாயமும் சிந்தித்து பார்க்காத ஒரு கான்செப்டை தேவேந்திர இலக்கிய மன்றம் கையில் எடுத்துள்ளது. மிகச்சிறந்த மாணவ செல்வங்களை அடையாளம் கண்டு அவர்களை ஒரு பாசறைக்குள் கொண்டு வந்து அவர்களை வெற்றியாளர்களாக உருவாக்குவதுதான் இந்த பரிசு வழங்குகிற நிகழ்வின் பின்னணியில் உள்ள தத்துவம். 90% எடுப்பது என்பது அவ்வளவு எளிதானதல்ல. அதுவும் ஏழை குடும்பங்களில் பிறந்தவர்களுக்கு, நடுத்தர குடும்பங்களில் பிறந்தவர்களுக்கு, கல்லூரி படிப்பு படிக்காத பெற்றவர்களுக்கு இது ஒரு அதிசயத்தக்க ஆச்சரியமூட்டுகிற சாதனை. நாடி நரம்புகளில், இரத்த நாளங்களில், கனவில், காட்சியில் அதிக மண்பெண்கள் எடுத்தே தீர வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் வாய்ந்த வைர நெஞ்சம் இருந்தாலன்று இந்த வெற்றி சாத்தியமாகாது. பட்டியலின மாணவர்கள் அல்லது தேவேந்திரகுல மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் எடுக்க மாட்டார்கள், அவர்களுக்கு அறிவுத்திறன் இல்லை என்ற பிம்பத்தை நீங்கள் தூள் தூளாக உடைத்தெறிந்து வெற்றி புன்னகை முகங்களில் ஜொலிக்க நீங்கள் வீற்றிருக்கிற காட்சி எனக்கு பெருமையாக இருக்கிறது. இது சாதாரணமானதல்ல. நாங்கள் அலைந்தவருமே எழுந்து நின்று கரவொலி எழுப்பி உங்களை போற்றுதலுக்குரிய நேரம். எழுந்து நின்று கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நாம் முதலில் நம்மளது கரவொலியை பரிசாக வழங்குவோம். நூறு இளைஞர்களை கொடுங்கள், இந்த பாரத தேசத்தையே மாற்றி காட்டுகிறேன் என்றார் விவேகானந்தர். இதோ என் முன்னால் 145 இளைஞர்களும் இளம்பெண்களும் தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் தீப சுடர்களாக, அறிவாற்றல் என்னும் ஆயுதம் ஏந்தி நிற்கும் தெய்வங்களாக, தேவதைகளாக நிற்கிறார்கள். இன்னும் 7 ஆண்டுகளில் இந்த அறிவு பாசறையில் 1000 பேர் அணிவகுத்து நிற்பார்கள். தமிழகமெங்கும் இன்றைக்கே தமிழகத்திலிருந்து 18 மாவட்டத்திலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். வெற்றி பரிசை உரிமையோடு பெற காத்திருக்கும் இந்த வெற்றியாளர்கள் இந்த பயணத்தினுடைய முதல் வரிசை வீரர்கள், வீராங்கனைகள். உங்களிடம் ஏதோ ஒரு சக்தி உள்ளது, உங்களிடம் ஏதோ ஒரு சக்தி உள்ளது. அறிவாற்றல் என்ற தீப்பொறி உங்கள் மனதிலும் உள்ளது, மூளையிலும் உள்ளது. அது ஒளிவிட்டு பிரகாசிக்கிறது. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு என்று பாரதி பேசுவான். ஆமாம், நீங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் அறிவு தீபத்தால் தமிழகத்தை வலம் வரக்கூடிய சக்திகள் என்று இன்று நான் பிரகடனப்படுத்துகிறேன். 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களே,
நீங்கள் வணிகவியல் படித்தாலும் சரி, விஞ்ஞானம் படித்தாலும் சரி, பயோமேத்ஸ் படித்தாலும் சரி, தமிழ் படித்தாலும் சரி, சரித்திரம் படித்தாலும் சரி, கணினி பொறியியல் படித்தாலும் சரி, எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி, அதில் 100க்கு 100 நீங்கள் மதிப்பெண்கள் இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு வாங்க வேண்டும். அப்படி நீங்கள் வாங்கினீர்களானால் 12ஆம் வகுப்பிலும் நீங்கள் இந்த பரிசை நீங்கள் வாங்கி கொண்டு செல்லலாம். 12ஆம் வகுப்பில் 600க்கு 600 மதிப்பெண்கள். அல்லும் பகலும் படியுங்கள். ஹார்ட் ஒர்க் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஸ்மார்ட் ஒர்க். தொடர்ந்து படித்து கொண்டே இருப்பது ஹார்ட் ஒர்க். ஆனால் அவற்றை நினைவிலிருந்து ரிட்ரீவ் செய்து தேர்வில் வினாக்கள் கேட்கும் பொழுது அருவி மாதிரி பதில் சொல்வதுங்கிறது ஸ்மார்ட் ஒர்க். இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் வெற்றியாளர்கள். ரிவிஷன் என்று எழுதி கொண்டே இருங்கள். 12ஆம் வகுப்பின் வெற்றியாளர்களாக நீங்கள் வர வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். கல்லூரியில் சேர்ந்துள்ள மாணவர்களுக்கு இது பொருந்தும். இனிமேல் நீங்கள் மனனம் செய்வதை நிறுத்திவிட்டு பொருள் புரிந்து படியுங்கள். பாடங்களில் அதிக மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் பாடத்தை மட்டுமே, சிலபஸை மட்டுமே நீங்கள் நம்பியிருக்காமல் கணினி பயிற்சி, பொது பயிற்சி, செய்தித்தாட்கள் படித்த போன்றவற்றையும் கற்றுக்கொள்ளுங்கள். அலைபேசி என்பது ஒரு வித்தியாசமான சாதனம், ஒரு அதிசயமான பூதம். நீ அமிர்தம் கேட்டால் உனக்கு அமிர்தத்தை அது தரும். நீ விஷத்தை கேட்டால் விஷத்தையும் கொடுக்கும். கல்வி என்பது மதிப்பெண் மட்டுமல்ல, அறம் சார்ந்தது, ஒழுக்கம் சார்ந்தது, நல்ல நடத்தை சார்ந்தது. ஈன்ற பொழுதினும் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என காட்ட தாய் என்ற பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பது. அலைபேசிக்குள் நூற்றுக்கணக்கான பள்ளிகள், கல்லூரிகள் இருக்கின்றன. ஆயிரக்கணக்கில் ஆசிரியர்கள் உள்ளார்கள். லட்சக்கணக்கில் புத்தகங்கள் உள்ளன. கோடிக்கணக்கில் செய்திகளும் கருத்துக்களும் பரவி கிடக்கிறது. தகுதியானவர்களுக்கு பதவிகள் வழங்க இந்த தாரணியே காத்திருக்கிறது. நீங்கள் தயாராகுங்கள். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த வேகத்திலேயே, இந்த அறிவாற்றலின் வேக பிரவாகத்திலேயே நீங்கள் பயணம் செய்யுங்கள். பாலென அழுவோர்க்கு பால் தருவோம் மன்றம் தேவேந்திர இலக்கிய மன்றம். பசும் கூழ் கொடுப்பீர்களா என்று கேட்பவர்களுக்கு சோறு வழங்குகிற மன்றம் தேவேந்திர இலக்கிய மன்றம். உங்களை கரம் பிடித்து தொடர்ந்து 5-6 ஆண்டுகளுக்கு அழைத்து செல்லும் உழைப்பால் பெறுகிற என்னுடைய வருமானத்தின் ஒரு பகுதியை உங்கள் அனைவருக்கும் வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைவேன். நீங்கள் வெற்றி பெற வேண்டும். 1000 பேர்களும் தமிழகம் மட்டுமல்ல, இந்திய தேசம் முழுவதும் சென்று பணிபுரியும் காலத்தை உருவாக்கவே இந்த அறிவு பாசறை அமைக்கப்படுகிறது. IAS, IPS, IRS போன்ற அரசின் உயர் அதிகாரிகளாக, என்னை போன்ற ஆணையர்களாக, கமிஷனர்களாக, பேராசிரியர்களாக, விஞ்ஞானிகளாக, வழக்கறிஞர்களாக, நீதிபதிகளாக, மருத்துவர்களாக, பொறியாளர்களாக, இராணுவ அதிகாரிகளாக, தொழில் அதிபர்களாக, அரசியலிலே அமைச்சர்களாக, திரைப்பட கலைஞர்களாக நீங்கள் 1000 பேரும் வர வேண்டும் என்பதுதான் மன்றத்தின் கொள்கை, கோட்பாடு, லட்சியம். 100 வகை பறவை வரும், கோடி வகை பூமலரும், ஆடவரும் மகளிரும் ஆண்டவனின் பிள்ளையடா என்பது போல ஞான செருக்கோடு என் வெற்றியை தடுக்க இந்த பூமியில் எவருண்டு என்ற தன்னம்பிக்கையோடு நீங்கள் படியுங்கள். கல்வி ஒன்றுதான் இந்த உலகத்தில் உள்ள மிகப்பெரிய சொத்து. குடிசையை கோபுரமாக்கும், கோலையை வீரனாக்கும், சென்ற இடமெல்லாம் சிறப்பு கொடுக்கும். உங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் எந்த நேரத்திலும் என்னோடு அலைபேசியில் நீங்கள் பேசலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எனதுடைய பார்வைக்கோ கவனத்திற்கோ கொண்டு வரலாம். உங்களுக்கென்று வாட்ஸ்அப் ஒரு குழு நாங்கள் அமைத்திருக்கிறோம். அது நூலகம் போன்று இயங்கும். படிப்பில் எந்த சந்தேகத்தையும் நீங்கள் அதில் கேட்கலாம். பதில்கள் விரைந்தோடி வரும். தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கெட்டு பால்வற்று நிற்கும் இந்த பாரத தேசத்தில் தேவேந்திர குல மக்கள் வீறு நடை போட வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். முடியுமா என்பது மூட நம்பிக்கை, முடியாது என்பது மூட நம்பிக்கை, முடியுமா என்பது அவநம்பிக்கை, முடியும் என்பதே தன்னம்பிக்கை. வெற்றியை கண்டு மயங்கி அங்கேயே நின்று விடாமல் அதே வேகத்தோடு கூடிய உழைப்போடு தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். சிகரத்தை தொடுங்கள். வெற்றி நமது. நன்றி.
இனியவர்களே, வீழ்ச்சியுற்ற நம்மினம் எழுச்சி பெற வேண்டும் என்கின்ற ஒரு சீரிய சிந்தனையோடு கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட தேவேந்திர இலக்கிய மன்றம் இன்று வீறு நடை போட்டு கிட்டத்தட்ட 500 மாணவர்களை சிறந்த பொறுப்பாளர்களாக உருவாக்கிய அமைப்பு இன்றைய காலகட்டத்தில் 147 மாணவர்களை உயர்நிலைக்கு கொண்டு செல்கின்ற வகையில் இந்த கல்வி திருவிழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சிறப்புரை வழங்கிய ஐயா அவர்களுக்கும் தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் விழா குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை உங்களது அனைவரின் கரவலியோடு சமர்ப்பிக்கின்றோம். வாழ்த்துக்கள். நன்றி.